Hi, I have Hi, I have welcome to Karayo. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரே மாதத்தில் வந்து நான் C++ படித்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு கதையை தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பின்னோக்கி நம்ம வந்து செல்ல போகிறோம். ஓகே, ஸோ அப்படி ஒரு வருஷம் பின்னாடி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2021 February March இந்த ரேஞ்சில்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னென்னா நான் வந்து 12th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எக்ஸாம் இருக்கா இல்லையா, போர்டு எக்ஸாம் நடத்துவாங்களா மாட்டாங்களா, படிக்கணுமா வேண்டாமா, ஆன்லைனா ஆஃப்லைனான்னு சொல்லிட்டு ஒரு நிறைய குழப்பத்தில் இருந்த ஒரு தருணம். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து 11th 12th ஃபுல்லாகவே வந்து நான் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் எனக்கு பைத்தான் தான் வந்து அந்த 2 வருஷமும் வந்து சிலபஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் 11th 12th இந்த 2 வருஷமே வந்து நான் ஃபுல்லாக உட்காந்து பைத்தான் தான் வந்து படிச்சிருந்தேன். ஸோ அதனால் நான் எதை பண்ண சொன்னாலுமே வந்து பைத்தானில் தான் பண்ணுவேன். ஓகே, ஸோ அண்ணன் காலேஜில் இருக்கேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து கீக்ஸ் வகீஸை சால்வ் பண்ணுறான், இல்லை ஹேக்கர் ரேங்கில் சால்வ் பண்ணுறான்னா என்னை கூப்பிட்டு நீயும் பண்ணிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவான். அப்போ நான் வந்து பைத்தானில் தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி பைத்தானில் ட்ரை பண்ணுவேன். நான் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்க கோட்னா நான் 4 லைனில் ஏதாவது பைத்தானில் பண்ணி வச்சுருவேன். கேட்டால் பைத்தான் வந்து அதிகமான டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எக்ஸிக்யூட் பண்ணேன். C++ல் அதே இதை கோட் அடிச்சுட்டு இது அதோட எஃபிஷியண்ட்டான அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கோட் பண்ணாலும் அதை அவன் C++ ஏதாவது பண்ணிவிட்டு இது அதோட எஃபிஷியண்ட்டான அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே கிடந்தான். ஸோ இதே மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 12th அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா இதே மாதிரி இருந்துச்சா. ஸோ கடைசியில் வந்து போர்டு எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த டைமில் வந்து பைத்தானுக்கு ஒரு டுட்டோரியல் எல்லாருமே போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அது முடிஞ்சுது. இப்போ வந்து போர்டு எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ போர்டு எக்ஸாம் கிடையாது, காலேஜ் ஆரம்பிக்கணும். இது நடுவில் ஒரு மாதம் 2 மாதம் வந்து ஃப்ரீயாக இருந்தோம் தெரியுமா. அந்த டைமில் வந்து கரெக்டாக எங்கள் அண்ணனுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் இருந்துச்சு. அதனால அவனால் சேனலில் வீடியோ போட முடியல. ஸோ அதனால என்ன சொன்னால், நீ வெட்டியாக தானடா வீட்டில் இருக்க, நீ வீடியோ போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஸோ இப்படி கேட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நீ ப்ரோக்ராம் வந்து வீடியோ போடணும், டெய்லி டோஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். அந்த சீரீஸில் டெய்லி வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வீடியோ போட போகிறோம், இதுதான் கான்செப்ட் அப்படின்னா. சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்ட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டை வச்சான். நீ இதை பைத்தானில் பண்ணக்கூடாது, C++ல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். ரைட்டா, எப்போவுமே பைத்தான் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோடு வாழ்ந்துட்டேன். என்ன C++ல் வந்து கோட் பண்ண வச்சு அப்படி மாற்றினான். ஸோ அந்த நாள் என்னென்னா லைக் பைத்தான் தெரியும், ஸோ ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். ஆனால் எசென்ஷியலி C++ல் அதே இதை பண்ணணும்னா சின்டாக்ஸ்லாம் மாறும் இல்லையா. ஸோ அந்த சின்டாக்ஸ்லாம் வந்து C++க்கும் வந்து படிக்க வேண்டியதாக வந்து மெயினாக இருந்துச்சு. ஹேஷ் இன்க்ளூட் ஐஓஎஸ் டீம் அதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அது பேசிக்குங்கிறனால அது ஓகே. பட் அதை தவிர அந்த ரெஸ்பெக்டிவ் இந்த இது இங்கே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து படிக்க வேண்டிய மாதிரி தான் ஒரு இருந்துச்சு. ஸோ அதனால் பேசிக்காக அந்த பேசிக் சின்டாக்ஸ் ஒரு ஃபார் லூப்னா என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து யாருக்குமே ஓரளவு தெரியுங்கிறனால அது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி வந்து C++ பேசிக்காக அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குதுன்னு தெரியும், அதில் இப்படி தான் ஸ்ட்ரக்சர்னு ஓரளவு தெரியுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து டெய்லி டோஸ்ங்கிற சீரீஸை வந்து ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ அப்போ வந்து எனக்கு லிட்டரலாக ஃபார் லூப்னா அதுக்கு தான் சின்டாக்ஸு, ஒயில் லூப்னா அதுக்கு தான் சின்டாக்ஸு, ஒரு வேரியபிளை இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும் C++ன்னு சொல்லிட்டு அந்த பேசிக் ஐடியா மட்டும்தான் எனக்கு தெரியும். வேறு எதுவுமே வந்து எனக்கு C++ தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அந்த டெய்லி டோஸ்ங்கிற சீரீஸ் ஆரம்பித்தோம். அதில் டெய்லி வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் எடுத்தோம், கீக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணி வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணோம். இதுதான் வேலையாகவே பார்த்தேன். ஒரு மாதத்துக்கு வந்து அதான் கண்டினியூஸாக 30 days இருக்குதுன்னா இதில் C ஆப்டிடியூட்னு வர இன்னொரு சீரீஸ் இன்க்ளூட் பண்ணான். அதை வச்சு சியும் வேறு படித்தேன். இப்போ எனக்கு காலேஜில் C இருக்குது, ஸோ அதனால் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ C ஆப்டிடியூடுங்கிற சீரீஸில் வந்து C ப்ரோக்ராமிங் அவுட்புட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஃபைண்ட் தி அவுட்புட் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் C ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக தான் அதுவும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டையுமே வந்து பேரலாக பண்ணோம். ஸோ ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் போட்டோம். ஸோ அந்த ஒரு 60 வீடியோஸ் அந்த ஒரு 30 days 1 month வந்துடும் தெரியுமா. ஸோ இந்த பீரியடில் தான் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் எனக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. அட் தி சேம் டைம் C++யும் நான் படிக்க ஆரம்பித்தேன். எப்படின்னா இந்த பேசிக் சின்டாக்ஸ் வந்து ஒரு தடவை நம்ம பைத்தான் யாருக்குமே தெரிஞ்சனால ஃபார் லூப்னா ஓகே இதில் இப்படி தான் பண்ணணும், அங்கே ஃபார் i and rangeன்னு போட்டோன்னா இங்கே ஃபார் i = 0 int i = 0 i less than n i++ போடணும் அப்படிங்கிற மாதிரி அதை ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இப்போ பைத்தானில் இருக்கிறத எப்படி C++ல் பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து C++ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி ப்ரோக்ராம் பண்ண எனக்கு அதை பைத்தானில் பண்ண தெரியுது, அந்த லாஜிக் எப்படின்னு புரியுது.
அது C++ எப்படி பண்ணேன்னு தெரியல. ஒன்று எனக்கு வந்து அங்கே வந்து லென் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் அது இங்கே வந்து இல்லை. அப்போ இங்கே என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அண்ணன்ட்ட கேட்பேன், அவன் சொல்லுவான். இல்லைன்னா அதே இதை கூகுளில் கேட்பேன். ஸோ கூகுளில் ஆன்சர் வரும், ரைட்டா. ஸோ இங்கே லென் ஆஃப் நிற்கா, அப்போ இங்கே சைஸ் ஆஃப் வச்சு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கும், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து பைத்தானில் நான் என்ன படித்தோன்னா அதே இதை எப்படி C++ பண்ணுங்கிறது அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் சால்வ் பண்ணுறப்ப ஒவ்வொன்றா வந்து கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி அப்படி டே பை டே வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி போக போக ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக வந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஃபார் லூப்பில் இட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து முதல்ல வந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே பண்ணிட்டு வந்தோம். ஸோ அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ல, சரி ஓகே ஓரளவு C++ தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அப்படியே போனோம். அப்புறம் வெக்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு C++ இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு தனி லைப்ரரி இம்போர்ட் பண்ணி அதை வந்து படித்தோம். எசென்ஷியலி பைத்தானில் லிஸ்ட்டுன்னு நான் ஒன்று படித்தேன், அதே இதை C++ல வெக்டார்ஸ்ன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். எசென்ஷியலி ரெண்டுமே அதே தான், ஓகே. ஸோ இங்கே வேறு பேர் வச்சுட்டாங்க. ஸோ ஓகே, அப்போ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்ன அட்வான்டேஜ், அந்த மாதிரி சொல்லிட்டு ப்ரோக்ராமுக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால வந்து அதை அப்படியே படித்தேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி படித்தோமா. ஸோ இதே மாதிரி பேசிக்காக உள்ள ஃபார் லூப், வைல் லூப் அந்த சின்டாக்ஸ் தெரியும். இப்போ வெக்டார்ஸ்னு ஒரு புது கான்செப்ட் இருக்குது, அதுவும் தெரியும். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் எப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு சில கொஸ்டின்ஸ் வந்துச்சு. இப்போ என்ன ரிவர்ஸிங் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சு. ஸோ ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணால் ஆப்வியஸாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கில் அதை புஷ் பண்ணுவோம். புஷ் பண்ணிட்டு அப்புறம் அதை பாப் பண்ணிட்டே வந்தோம்னா ரிவர்ஸ் கிடச்சிடும் இல்லையா. ஸோ அப்போ இது பண்ண வேண்டியதுக்கான கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண எனக்கு ஸ்டாக் வேணும். ஸ்டாக் எனக்கு பைத்தானில் தெரியும், இங்கே தெரியாது. ஸோ அப்போ இங்கே ஸ்டாக் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அதை போய் படிக்கிறது. ஸோ இதே மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன கான்செப்ட் தேவைப்பட்டுச்சோ அதை வந்து பைத்தானில் தெரிஞ்ச அதே மாதிரி அதை எப்படி C++ பண்ணுறது அப்படிங்கிறத வந்து C++ பண்ணுறதுக்கு வந்து போய் படித்தோம். மோஸ்ட்டாக தான் லைக் கீக்ஸ் இருக்கவங்களுக்கு அதில் சின்டாக்ஸ் எதுவும்னா பார்த்துக்கலாம். பேசிக்காக உங்களுக்கு இங்கே எப்பவுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னா எசென்ஷியலி இந்த C++ல அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சின்டாக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஸ்டாக் அப்படிங்கிற தேவைப்படுச்சு ரிவர்சிங் நம்பருக்கு, ரிவர்சிங் ஸ்ட்ரிங்க்கு. ஸோ அதனால் அதை போய் பார்த்தோம். ஸோ ஸ்டாக்குக்கு ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது, புஷ் ஃபங்க்ஷனுக்கு பாப் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணால் வேலை முடிஞ்சுது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி அப்புறம் ஸ்டாக் படித்தேன். அடுத்து கியூஸ் ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின்ஸ் வந்துச்சு அடுத்து. ஸோ கியூஸ் ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின் வரப்போ கியூவை படித்தேன். இதெல்லாம் முடிஞ்சு. ஸோ பேசிக்காக வந்து ஸ்டாக் கியூ அண்ட் தென் நம்ம ஃபார் லூப் இட்ரேட்டிவ் அப்ரோச் யூஸ் பண்ணுறது, ரிகர்ஷன் யூஸ் பண்ணுறது, இந்த கான்செப்ட்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. திஸ் இஸ் எசென்ஷியலி இப்படி தான் வந்து நான் C++ படித்தேன். ஸோ அந்த ஒரு மாதம் வந்து இந்த வீடியோஸ் போட்டோம்னா டெய்லி டோஸ் சீரீஸ் அண்ட் கிட்டத்தட்ட இப்போ அது 100 எபிசோட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் அப்படி பண்ணது தான் வந்து C++ படித்தது. ஸோ எனக்கு எப்படி சொல்ல, நூக் அண்ட் கார்னர் ஆஃப் C++ தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன், அது நான் ஒத்துக்கிறேன். அதை நான் தியரட்டிக்கலாக அதுவும் பெருசாக படிச்சதில்லை, இது கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணது மட்டும்தான் தெரியும். ஸோ லிட்டரலி எவ்ரி ஃபங்க்ஷன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் எசென்ஷியலி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அதை சால்வ் பண்ணுறதுக்கு C++ எப்படி அப்ரோச்சுங்கிற அளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி C++ தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அதுக்கு சீரீஸ் இருக்குது, ஸோ அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். C Aptitude and Daily Dose இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye.